Hello friends, welcome to Global Public Service Channel. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிலேருந்து மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் பேஜாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ssc.government.in. இந்த வெப்சைட்டில் நோட்டீஸ் போர்டில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டிசம்பர் 1 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்எஸ்சிலேருந்து ஜிடிக்கான வேலைவாய்ப்பு. ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது கான்ஸ்டபிளுக்கான பதவி கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்க பாருங்கள். சிஏபிஎஃப் அண்டு எஸ்எஸ்எஃப் மற்றும் ரிஃபில்மெண்ட் ஜிடி போன்ற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1/12/2025 31/12/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 1 மந்த் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8/1/2026 10/1/2026 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஒன்லி அப்ளிகேஷனில் மட்டும் கரெக்ஷன் பண்ணலாம், அதுவும் பேமெண்ட் பண்ணி தான் கரெக்ஷன் பண்ண முடியும். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் February ஏப்ரலில் எக்ஸாம் இருக்கும். டென்டேட்டிவாக ஒரு தேதி ஒரு மந்த்து கொடுத்துருக்காங்க. அந்த மந்த் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சொந்த லாங்குவேஜில் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 21,700 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்க போது. நெக்ஸ்ட்டு வேக்கன்சிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக டோட்டல் வேக்கன்சியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஃபோர்ஸஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஎஸ்எஃப் ஃபோர்ஸஸில் கொடுத்துருக்காங்க, சிஐஎஸ்எஃப் ஃபோர்ஸஸில் கொடுத்துருக்காங்க, சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், எஸ்எஸ்எஃப். இந்த மாதிரி இப்போ ஏஆர் மற்றும் எஸ்எஸ்எஃப்லேருந்து தனியாக டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்சி இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 23,467 வேக்கன்சியும், பெண்களுக்கு 2,020 வேக்கன்சியும், டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் 25,487 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா வேக்கன்சியுமே ஒவ்வொரு போலீஸ் ஃபோர்ஸுக்குமே எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எவ்வளோ, ஜென்ரலுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி தனித்தனியாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரிசர்வேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 25,000 வேக்கன்சி கொஞ்சம் கம்மி வேக்கன்சி தான். ஏன்னா இதுக்கு முன்னால் 40,000 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. போக போக இதுக்கான வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க தாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக எஸ்சி/எஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாங்க. ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியாக்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நிறையா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த க்ரைட்டீரியா இருக்குது, ரிசர்வேஷன் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. இந்த வேலைக்கான கல்வி தகுதி எ கேண்டிடேட் மஸ்ட் ஹாவ் பாஸ்டு த மெட்ரிகுலேஷன் ஆர் 10th கிளாஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. நோட் பண்ணிக்கோங்க, வெறும் 10th பாஸ் போதுமானது. ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு மதிப்பெண் எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, ஏ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா 2% மதிப்பெண்ணும், பி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா 3% மதிப்பெண்ணும், சி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா 5% மதிப்பெண் உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்சிசிக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மதிப்பெண் இருக்குது. அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வேலையை கிடைப்பதற்கு இருக்குங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
முதல்ல வந்து பார்த்தா எஸ்எஸ்சிக்குன்னு ஓடிஆர் இருக்குது, புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். எஸ்எஸ்சி ஓடிஆர் எப்படி ஆன்லைன் மூலமாக க்ரியேட் பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்களாக இருக்கீங்க, எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாங்க. ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழகத்தில் எங்கே இருக்கும் அதை பற்றியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்குது. நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அப்புறம் பிஇடி, பிஎஸ்டிக்கான டெஸ்ட் இருக்குது, மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல எக்ஸாமினேஷன் தாங்க வைக்கிறாங்க. இதிலே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது அப்படின்னா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 40 மதிப்பெண்ணும், பார்ட் பியில் 40 மதிப்பெண்ணும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 160 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. 80 கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிலபஸ்க்கான புக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணிடுறேன். தேவைப்படுறவங்க ஆன்லைன் மூலமாக இதுக்கான புக்கை போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டி, அதாவது எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தா பிஇடி டெஸ்ட் என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டரை நீங்கள் 24 நிமிஷத்தில் ஓடுற மாரி இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடி காட்டணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது லடாக் தவிர்த்து மீதி இருக்க எல்லா ரீஜனுக்குமே இந்த ஒரு பிஇடி டெஸ்ட்டு தாங்க பொருந்தும். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுக்கான டெஸ்ட் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் மினிமம் ஹைட் இருக்கணுங்க. என்னமான ஹைட்னா ஆண்கள் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருந்தாவே போதுமானதுங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். எஸ்டி இருக்காங்க பாருங்கள், எஸ்டி மட்டும் விதிவிலக்கு கொடுக்குறாங்க. 162.5 இருக்கணும் ஆண்களுக்கு, பெண்களுக்கு 150 இருக்கணும். அதேமாரி ஒரு சில ஹில் ஸ்டேஷனில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ஹைட்டுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஆல் கேண்டிடேட், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெண்டடில் 80 கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்பென்ஷனில் 5 சென்டிமீட்டர் இருக்கணுங்க. இதுவே அந்த எஸ்டிக்கு மட்டும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அன்எக்ஸ்பெண்டில் 76ம் எக்ஸ்பென்ஷனில் 5 இருக்கணும். ஆண்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்லாம் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதாவது ஹைட்டுக்கான மெஷர்மெண்ட்டும், செஸ்ட் மெஷர்மெண்ட்டும், வெயிட்டுக்கான மெஷர்மெண்ட் இதெல்லாமே எடுப்பாங்க. இதை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக மெடிக்கலுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து போவீங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னமான டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அது எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதாங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து மதிப்பெண்லாம் கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. 25,000க்கு மேலே வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.